நம்ம கண்ணுக்கு சின்னதா தெரிகிற ஒன்று. ஆனா, யாரோ ஒருத்தருக்கு அது வாழ்க்கையா இருக்கும். இந்த கதை ஒரு திருடனோட கதை அல்ல. ஒரு மனிதனா மாறுற தருணத்தோட கதை. ரயில்வே ஸ்டேஷன். அந்த பிளாட்ஃபாரத்துல ஒரு இளைஞன் நடக்கிறான். நடக்கும்போது, அவன் கால்ல ஏதோ மிதிக்குது. அவன் நின்று கீழ பார்க்கறான். ஒரு பழைய கைக்கடிகாரம். கடைக்காரன் அந்த கடிகாரத்த திருப்பி திருப்பி பார்க்கிறான். இது ஒரிஜினல் இல்லப்பா. காப்பி. விலை போகாது. எதுவும் சொல்லாம கடையிலிருந்து வெளியே வர்றான். அப்போதான் ஒரு சின்ன குரல். ஒரு சிறுவன் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். ரகு கேட்குறான். என்னடா? என்ன தேடுற? சிறுவன் தலை தூக்கி பார்க்கறான். கண்கள்ல கண்ணீர். என்னோட வாட்ஸ தொலைஞ்சிடுச்சு அண்ணா. உறைந்து நிற்கிறான். அவன் கையில இருக்கிற அந்த கை கடிகாரம் மெதுவா எடுத்து, இதுவா? முகம் ஒளிருது. ஆமாம் அண்ணா. இதேதான். சிறுவன் தன் பையில் இருந்த சில நாணயங்களை ரகுவின் கையில வைக்கிறான். இது பழைய வாட்ஸ் தானே? இதுக்காக இவ்வளவா? சிறுவன் மெதுவா சொல்றான். அண்ணா, எங்கப்பா ரயில்வே லைன்ல வேலை பார்த்தப்ப ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்டேன். இப்ப அவருக்கு வேலை இல்ல. ஆனாலும் முதல் சம்பளத்துல எனக்காக வாங்கி கொடுத்த வாட்ஸ் இது. உங்களுக்கு இது காப்பி. எனக்கு இது எங்கப்பா. அவன் புரிஞ்சுக்கிட்டான். மதிப்பு விலையில இல்லை. அது நினைவுல இருக்கு.